உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? அதாவது ஓல்ட கேங் மெம்பர்ஸ் சின்ன பொடியில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கிறார். பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்க எப்படி தெரியுமா? ஓல்ட கேங் மெம்பர்ஸ் அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, இன்ஃபர்மேஷன் எடுக்கிற சரியா? அப்போ வந்து காசு உழைக்கிறதுக்கு புலி பண்ணி விளங்கிச்சா? நானும் இது என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு போட்டு சும்மா இருக்கிறேன். நான் எந்த ஓல்ட கேங் மெம்பர்ஸ், எனக்கு ஓல்ட கேங் மெம்பர்ஸ் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவன் வந்து ஃபக்கின் அடிச்சு சாக்கு அடிவிட மாட்டாங்க சரியா? இல்லை அவன் வந்து எந்த ஏஜ் குரூப் அவங்களில் வந்து வந்தது சேம் ஏஜ் குரூப். ஆனால் ஓல்ட மெம்பர் கேங் வந்தது அவங்கள வந்து அப்பப்போ அந்த ஸ்டைலோட காட்டி கொஞ்சம் ட்ரக்ஸோட காட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் மாதிரி இதண்டுவாங்க விளங்குச்சா? இது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியும். இந்த கிரைம்ஸ் வந்து in black communities also happens. It's a documentary. I watched the documentary and stuff. சரியா? இதான் உண்மை. உங்களோட கிட்ஸை வந்து வழியாக பார்த்து வச்சுருக்கோம் சரியோ? அதாவது இவன் வந்து மண்டிய கழுவி சம் ஓல்ட கேங் மெம்பர்ஸ் வந்து மண்டிய கழுவி வந்து யங்ஸ்டர்ஸ் அப்போ வந்து அதுக்கு வந்து தெரியாது சரியா? அவைக்கு தெரியாது. ஓகே நாங்கள் ஓல்ட கேங் மெம்பர்ஸ் போட்டு இதண்டு போட்டு ஓகே. பட் அவன் வந்து அந்த கேங் லைஃப்ல இருந்து வெளியால வருவினோம் இல்லோ அப்பேக்க தெரியும். சரி ஓல்ட கேங் மெம்பர்னு போட்டு நாங்கள் ஓல்ட கேங் மெம்பர், நாங்கள் வந்து ஸ்மார்ட், நாங்கள் கிட்ஸை யூஸ் பண்ணுறோம்னு போட்டு இதை நீங்கள் வெளியால் எப்படியாட்டு வெறுவீங்களா? அது அப்பேக உங்களுக்கு தெரியாது. ஐம் டெல்லிங் யூ. இல்லை நான் ஓல்ட கேங் மெம்பர்ஸ்ன்னு போட்டு நாங்கள் ஸ்மார்ட், நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு நாங்கள் அப்படி இப்படி இருந்துட்டு சரியா? அப்படியான இருந்துட்டு நாங்கள் ஸ்மார்ட்டு இவங்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படி இப்படி எல்லாம் திங்க் பண்ணலாம் என்ன விளங்குச்சா? அவைக்கு வந்து கிட்ஸ் வரும்போது கிட்ஸ் இருக்கும்போது வந்து அவங்கள்ட லைஃப்பை வந்து யோசிச்சு பாருங்க. அவங்களோட கிட்ஸுன்ற லைஃப் எப்படி இருக்குமெண்டு. There's something called karma. And karma is sometimes a very fucking bitch. எனக்கு போர் அடிக்குது. நான் குளறி கொண்டிருக்கேன். நாம் வந்து என்ன மெடிக்கேஷன் வந்து 7 டேஸாக போட இல்லை. நேற்று தான் வந்து மெடிக்கேஷன் போட்டேன் நான் 7 டேஸுக்கு அப்புறம் பர்த்டே கொண்டாடினாலோ பர்த்டே நாளில் இருந்து நான் வந்து மெடிக்கேஷன் போட இல்லை. முந்தின நாள் தானே ஏதோ மெடிக்கேஷன் போட்டேன் நான். மெடிக்கேஷன் போட்டால் தான் நான் டூ மச்சாக காய்க்க மாட்டேன், நல்லா நித்திர கொள்ளலாம். I'm trying to get off the medication. எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் பேரனோயா. பேரனோயாவில் வந்து டூ மச் பிரச்சனை, டூ மச் ப்ராப்ளம்னா வந்து I might have killed someone, you know? You never know. So paranoia is one of the problem. Paranoia and வந்து என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருந்தாலும் நான் வந்து ட்ராஸ் பண்ணல, இவன் பக்கத்தில் இருந்தாலும் ட்ராஸ் பண்ண மாட்டேன். நீ என்ன காய்க்கிற, என்ன இது என்ன அப்படி விளங்குச்சா? ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஆனால் எனக்கு பரநோயெல்லாம் இப்போ இல்லை. நான் என்ன ட்ரக்ஸ் அடிச்சுட்டு வந்தேன் பரநோயா வர்றது. செகண்ட் ஹேண்ட் ட்ரக் ஸ்மோக், that's how I got the paranoia. ஏன்னா தெரியும் அப்படியாண்டு சனியா செத்து போச்சு சரியோ?